பார்க்கலாம். Third sum. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. ஓகேவா? தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n minus 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா ஏபி, அதில் இருக்க எண்ணாவது உறுப்பு வந்து 4n minus 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் முதல் 28 உறுப்புகளோட அதில் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸோட சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. அப்போ nth டேர்முங்கிறது எத்தனை உறுப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ n = 28 கிடச்சிருச்சா. அப்போ tn = 4n minus 3 இது வந்து அவங்க கொடுத்துருக்க given 1. அப்போ t1 கண்டுபிடிக்கும். அப்போ t1 அப்படிங்கிறது எப்படி போடலாம்? 1 4 இன்ட்டு இந்த ஈக்குவேஷனில் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 4 1 minus 3 4 minus 3 போட்டால் ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிருமா 1. அதே மாதிரி செகண்ட் டேர்ம் இந்த ஈக்குவேஷனில் 4 இன்ட்டு 2 minus 3 8 minus 3 5. அதே மாதிரி அப் டு 28 டேர்ம்ஸ். அப்போ 28 போட்டோம்னா 4 இன்ட்டு 28 minus 3 112 minus 3 அப்போ 109 கிடச்சிச்சுமா. அப்போ இதுலேருந்து நம்ம ஏடி எல்லாம் எடுத்துடலாமா? ஏடி வந்து t2 minus t1. இப்போ 5 minus 1 4. அப்போ லாஸ்ட் டேர்ம் அது வந்து 109. ஓகேவா? அதுதானே நம்மளோட nth 28 ஃபைன் பண்ண வேண்டியது. ஸோ அது எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Sn = n/2 2a + n - 1 × d. அப்போ S28 கண்டுபிடிக்கணுமா? அப்போ 28 divided by 2 2 இன்ட்டு இது வந்து 1 + 28 - 1 27 இன்ட்டு 4. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இது செகண்ட் டேபிள்லேயே போயிடும். அப்போ 14 2 1 இன்ட்டு 2 2 + 27 இன்ட்டு 4 108. அப்போ இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் 110 இன்ட்டு 14. இப்போ இது ரெண்டே இன்ட்டு பண்ண என்ன கிடைக்கும்? 1540. அப்போ S28ஓட வேல்யூ என்ன? 1540.